வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் அதாவது வாய்ப்பாட்டு வாத்தியம் இருவகை இருக்கின்றது. அதில் வாத்திய கருவிகளை இசைக்கும் திறனை பெறுபவர் என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைக்கி இந்த செஷனை பார்க்க போகிறோம். அது வாத்தியங்கண்டு வரைக்க வீணை, வயலின், நாதஸ்வரம், புல்லாங்குழல் ஆகிய வாத்தியங்களும், அதாவது மாணவர்களாகிய நீங்கள் காப்போத உயர்தரம் மாணவர்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு வாத்தியத்தை தெரிவு செய்து இதில் மிகவும் தேர்ச்சி அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. ஸோ அதற்காக இன்றைக்கு நாங்கள் இந்த வீணையை தெரிவு செய்திருக்கிறோம். இதில் சில திவ்யநாம கீர்த்தனைகள், சில கீதங்கள் வாசிக்க இருக்கிறோம். ஸோ நாங்கள் பின்பு பார்ப்போம் அதை. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நாங்கள் வீணை வாத்தியத்தை தெரிவு செய்திருக்கோம். உங்களுக்கு இதில் சில பல விஷயங்களை தெரியப்படுத்துவதற்காக. நீங்கள் யோசிக்கலாம், இந்த வீணை கொஞ்சம் நாங்கள் பார்க்குற மாதிரி இல்லையே, இது வித்தியாசமாக இருக்குது என்று நீங்கள் யோசிக்கலாம். இல்லாட்டி சில மாணவர்கள் நீங்கள் யோசிக்கலாம், இது வீணை தானா இல்லாட்டிக்கு இது வேறு எதுவும் வாத்திய கருவியான்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வீணை தான். அதாவது நீங்கள் வளமையாக பார்க்குற அந்த சாதாரண, அதுக்கு பேர் சரஸ்வதி வீணை என்று சொல்லுவார்கள். அந்த வீணை அந்த வீணையை நாங்கள் சில மாடிஃபிகேஷன்ஸ் மூலம் இதை செய்து இதை உருவாக்கி இருக்கிறோம். இது என்னுடைய சொந்த டிசைன். இந்த டிசைன் என்னுடைய சொந்த டிசைன். இது முழுக்க இலங்கையிலேயே உருவாக்கப்பட்டது. ஏண்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் நினைக்கிறேன், நம்மளோட வரலாறுகள் எடுத்து பார்ப்போமானால் பழைய காலத்தில் இலங்கையில் செய்திருப்பார்கள் வீணை. ஆனால் தற்போதைய காலங்களில் பாரத தேசத்தில் மட்டும்தான் வீணை செய்கிறார்கள். அதனால் இந்த வீணை முழுக்க இலங்கையிலேயே செய்த வீணை. ஸோ இது உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெரிய வீணையை கையாளுவதற்கு நிறைய மாணவர்களுக்கு சிரமம். வாத்திய கலைஞனாகிய எனக்கும் நான் நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று கச்சேரிகள் வாசித்திருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இதை நாங்கள் ஃப்ளைட்டில் விமானத்தில் நீங்கள் லக்கேஜ் பண்ண, இதை நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் லக்கேஜ் பண்ணணும். ஸோ லக்கேஜ் போட்டிங்கன்னா பெரிய வீணையை நிறைய உடைகிறதுக்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கச்சேரிக்காக போகிறீங்க, நீங்கள் வாசித்த வீணை அங்கே டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களால் அங்கே கச்சேரி வாசிக்க முடியாது. நீங்கள் அப்படி அப்செட் ஆகிடுவீங்க, குழம்பிடுவீங்க. ஸோ அதுக்காக இது ஒரு ஈஸியான ஒரு போர்ட்டபிள் சைஸில் இதை உருவாக்கியிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த யாழி முகங்கள் எல்லாம் கலட்டி பாகமாக கலட்டலாம். இந்த குடம் கலட்டலாம். இந்த ஸ்டாண்ட், அதாவது நாங்கள் குடம் என்று சொல்லுவோம், அந்த குடம் பகுதி கொஞ்சம் சிறிதாக்கப்பட்டு கீழே அந்த உயரத்துக்காக ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் கலட்டலாம். மேலும் இந்த டியூனிங் கீஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வளமையாக பெரிய வீணையில் இந்த பக்கம் எல்லாம் பிரடைகள் இருக்கும், இந்த பக்கம் எல்லாம் பிரடைகள் இருக்கும், பெரிய பிரடைகள் இருக்கும். ஸோ அந்த பிரடைகளை நாங்கள் அகற்றிவிட்டு கிட்டார் டியூனிங் கீஸ் போட்டிருக்கிறோம். இதில் ரெண்டு விதமான நன்மை இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சைஸ் சின்னன், பட் நீங்கள் ஒருக்கா சரியாக டியூன் பண்ணி விட்டீங்கண்டா, சுருதி சேர்த்து விட்டீர்களாண்டா அப்படியே கலையாமல் இருக்கும். ஸோ பிரடையில் அப்போ அந்த காலத்துலலாம் அப்போ வீணை வாசிக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம், உண்மைதான். ஸோ அந்த காலத்துலலாம் டியூன் பண்ணுறது சிரமம். அதாவது அது சுருதி கலைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுருதி கலைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால அடிக்கடி ஒவ்வொரு கீர்த்தனைகள் வாசித்த பின்னும் அடிக்கடி அதை டியூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த கச்சேரிகள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிறகு காலப்பகுதியில் பெரிய வீணைகளிலேயே இந்த கீஸ் யூஸ் பண்ணினாங்க.
டியூனிங் கீஸ். இப்போ என்னென்னா நாங்கள் இதை அந்த டிசைனை அப்படியே கொஞ்சம் சின்னதாக்கி இந்த வீணையை செய்திருக்கிறோம். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டு, இந்த ஃப்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெட்ஸ் வந்து சாதாரணமாக வந்து பித்தளையிலையும் இந்த பகுதி இது வந்து மேல் சட்டம், அதாவது மெட்டுக்கள் வந்து தாங்கி இருக்கிற பலகை வந்து இது வந்து மரத்தில் தான் ஆனது. பிறகு இதுக்கு மேலே வந்து இந்த பகுதி வந்து மெழுகில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது ஷைனியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒயிட் ஸ்டீலில் செஞ்சுருக்கு. ஸோ இது என்னன்னு சொன்னால் இதுவும் இந்த மெட்டுமே வந்து ஒரு ஒயிட் ஸ்டீலில் தான் செஞ்சுருக்கு. இந்த சைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து இது வந்து சரியாக மீட்டர் வச்சு எக்ஸாக்டாக அந்த ஃப்ரீக்குவென்சி, அந்த நோட்டோட ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டாரின் ஃப்ரெட்ஸ் மாதிரி பொசிஷன்ஸ் க்ளீனாக இருக்கும், ஸ்வரஸ்தானங்கள். அந்த காலத்தில் வந்து மெழுகு அதுக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு காரணங்கள் இருக்குது. என்னவென்று சொன்னால் மெழுகில் வந்து இந்த ஃப்ரெட் நாய்ஸ் வந்து கேட்காது. இப்போ கிளைட் பண்ணும்போது, அதாவது நாங்கள் இப்போ இழுத்து வாசிக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி வாசிக்கும் போது அந்த அந்த மெழுகு வந்து அந்த நாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதுலேயுமே அப்படி கேட்குது இல்லைன்னு சொன்னால், ஈவன் அது மெட்டலாக இருந்தால் கூட இதில் வந்து இந்த லேட்டஸ்ட் இந்த சவுண்ட் டெக்னாலஜி, அதாவது சவுண்ட் சம்பந்தமான இந்த பிக்கப்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதால வந்து அந்த நாய்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு க்ளீன் சவுண்டை தருது. ஸோ நாங்கள் இந்த மெட்டை பார்த்துட்டோம். ஸோ மெட்டுக்கு பிறகு மற்ற பாகங்கள் எல்லாம் அதே மாதிரி தான். மற்ற பாகங்கள் எல்லாம் இந்த வீணையில் இருக்கிற மாதிரி தான். இந்த பாலம், பிரிட்ஜ், இந்த லங்கர், நாகபாசம்னு சொல்லுவாங்க. பிறகு இந்த சைட் பிரிட்ஜ், இந்த தாளத்தந்தி எல்லாமே வந்து அதே மாதிரி தான். ஸோ இது இந்த சவுண்ட், இந்த வீணைக்குரிய சவுண்டை வந்து நாங்கள் வெளியே எடுப்பதற்காக இந்த கிட்டார் பிக்கப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிட்டார் பிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வீணை கண்டு ஒரு நாளும் பிக்கப் வர்றதில்லை. ஒரு தரமான, உங்களுக்கு ஒரு நல்ல தரமான பிக்கப் ஃபிக்ஸ் பண்ணணுமெண்டா கிட்டார் பிக்கப் தான் இருக்குது, வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் இது பண்ணி ஒரு ப்ராசஸருக்கால சவுண்ட் ப்ராசஸ் பண்ணி இதை வந்து வெளியே கொடுக்குறோம். உங்களுக்கு நிறைய வயசு இதுக்குள்ள ஓடுறது தெரியுது. ஸோ இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து இது இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் இதை தெளிவாக, இது வந்து உங்களுக்கு மேபி ஒரு குழப்பமாக இருக்கலாம். இதில் மேலும் உங்களுக்கு தெளிவு பெறணும்னு சொன்னால் இதுவே அந்த ரிசர்ச்சில் தான் இருக்குது ஸ்டில். இது வந்து நான் இந்த வீணை செய்து சரியாக 3.5 வருடங்கள் ஆகிறது. ஸோ 3.5 வருடமாக இதை ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றி அமைச்சு ஸோ இது முதல்ல மெழுகில் தான் போட்டிருந்தது. பிறகு இது வந்து ஒயிட் ஸ்டீலில் வந்து போடப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இதுவரைக்கும் இதில் இவ்வளவுதான் மாற்றங்கள் இருக்கின்றது. நீங்கள் என்ன வீணை வாசிச்சாலுமே, அதாவது சில பேர் சில விஷயங்களை நீங்கள் வந்து தப்பாக விளங்கி கொள்றீங்க. எப்படின்னு சொன்னால், பிக்கப் பூட்டினா சவுண்ட் வந்துடும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? இதே நான் உங்களுக்கு இன்றைக்கு இதை பற்றி சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், எங்களுக்கு இப்போத்தைய காலகட்டங்களில் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணத்தான் வேணும். ஏன்னா அது எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இதெல்லாம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பல்லியம் என்று சொல்வார்கள். பல்லியம் என்று சொன்னால், இப்போ வீணை கச்சேரி தனியாக என்று சொன்னால் பரவாயில்லை. இப்போ வீணை கச்சேரி தனியாக நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வீணைக்கு வந்து பக்கவாத்தியமாக ஒரு மிருதங்கம், ஒரு கடம் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ வீணையை மெயினாக வச்சுட்டு பிறகு மிருதங்கம், கட்டம் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து எந்தவித ஒரு குளறுபடியும் இல்லாமல், எந்த வாத்திய கலைஞருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு அவருக்கு இது கேட்கல அது கேட்கலன்னு அப்படி ஒரு பிரச்சனை வராது. ஆனால் இப்போ பல்லியம் என்ற ஒரு இப்போ நிறைய வந்து இப்போ அது அப்படி தான் நடக்குது. அதாவது சொல்கிறது பல்லியம் இசை விருந்துன்னு சொல்லுவாங்க. பல்லியம் என்று சொன்னாலே
நிறைய வாத்தியங்கள் வாய்ப்பாட்டு எல்லாம் சேர்ந்து இசைப்பது. ஸோ அதில் பள்ளியத்தில் பார்த்தீங்கன்னா வீணை, வயலின், ஃப்ளூட், கீபோர்ட், மிருதங்கம், தப்லா, இன்னும் மேற்கத்திய வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து கீபோர்ட், ட்ரம்ஸ் அப்படியெல்லாம் போகும்போது இந்த வீணை வாத்தியம் வந்து அப்படியே அமர்ந்து போயிடும். அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இந்த வீணை வாத்தியத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு அக்கோஸ்டிக் வீணையில் வந்து ஒரு மைக் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மைக் வந்து போதாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிக்கப் சிஸ்டம் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதான் காரணம் அதுக்கு. ஸோ நீங்கள் வீணைன்ற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னால் ஒவ்வொரு வாத்தியங்களுக்கு ஒவ்வொரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வீணை கிளாசிக்கல் கச்சேரி வாசிக்கணும்னு சொன்னால் 2.5 கட்டை 3 கட்டையில் தான் வாசிக்க வேணும். அப்படி வாசிச்சா தான் அந்த அந்த ஸ்ருதியில் வாசிக்கிறேன்னு சொன்னால் அந்த சஸ்டெயின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்களோட கர்நாடக சங்கீதத்திலேயே வந்து காயகா ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதாவது சாகித்ய பாவம். அதாவது கீர்த்தனைகளை வாசிக்கும்போது நாங்கள் ஒரு ஒரு ஸ்வர ரூபமாக இல்லாமல் வந்து சாகித்யமாக அதை வாசிக்கணும். அதுக்கு வந்து ஒரு மீட்டிலேயே 5 சுரங்கள் 6 சுரங்கள் அப்படி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, 2.5 கட்டை 3 கட்டை அப்படி டியூன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து திக்காக இருக்கும். ஸோ மீட்டினா உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த வீணையிலேயே இப்போ 2வது தந்தியை மீட்டுக்க எவ்வளோ சஸ்டெயின் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ 1வது தந்தி வந்து அதை விட தடிப்பம் குறைவு. பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கை விட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து குயிக்காக அதோட வால்யூம் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அது இயற்கை. அதனால் வந்து இந்த திக் ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு அவங்க 2.5 கட்டை 3 கட்டை ஸ்ருதியில் வாசிச்சாங்க. இப்போ நாங்கள் வந்து பள்ளியம் போன்ற இசை கச்சேரிகள் நாங்கள் செய்யும்போது, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பாடசாலைகளில் பெரும்பான்மையாக பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் ஒரு இசை, அதாவது அவங்க பாடசாலையில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒரு பாடசாலை சார்பாக நீங்கள் செய்யும்போது இப்போ நிறைய வாத்தியங்கள் உங்களோட ஒன்று சேரும் போது வந்து உங்களுக்கு அந்த நேரங்களில் கஷ்டம். அப்போ அதில் வந்து மேபி நாதஸ்வரம் இருக்கலாம். அதாவது நாதஸ்வரம் தவிலெல்லாம் ராஜவாத்தியங்கள்னு சொல்லுவார்கள். அது வந்து அந்த காலத்திலேயே இயற்கையாகவே சத்தம், அதாவது மைக்ரோஃபோன்ஸ், அதாவது மைக் ஒலிவாங்கிகள் இல்லாத காலகட்டங்களில் இயற்கையாகவே நல்ல, அதாவது நிறைய லவுடாக சத்தமாக இசைக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் தவிலும் நாதஸ்வரமும் அந்த காலங்களில் கோயில்களில். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு ஊரில் அதாவது ஒரு திருவிழா நடந்தால் அடுத்த ஊருக்கு கேட்கும் அங்கே வாசிக்கிற சப்தம். அப்போ 10 தவில் 10 நாதஸ்வரம் சேர்ந்து வாசிச்சா அப்படியே, அதாவது எந்த சவுண்ட் சிஸ்டமே தேவையில்லை. இப்போ அவர்களுக்கெல்லாம் என்ன கரண்ட் நின்றாலுமே பிரச்சனை இல்லை, மின்சாரம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான அந்த ராஜவாத்தியங்கள் அது இயற்கையாகவே அது சவுண்ட் கூட. ஸோ அது அந்த வாத்தியத்தின் தப்பில்லை, அந்த காலத்திலே அது அப்படியே தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் ஒவ்வொரு வாத்தியங்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ நாங்கள் வீணையை பார்ப்போமே. ஆனால் இப்போ இது வந்து 5 கட்டையில் டியூன் பண்ணியிருக்கு. இது சரியா 440 ஹெர்ட்ஸுக்கு G3, அதாவது G 5 கட்டைன்னு சொன்னால் G வெஸ்டர்ன் நோட்டில் Gன்னு சொல்லுவாங்க. அப்போ G3 என்று சொன்னால் மிடில் ஆக்டேவ். அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, G3, G4, G5, அதாவது ஒவ்வொரு ஸ்தாயிகள். தமிழில் சொல்ல போனால் ஸ்தாயிகள் என்று சொல்கிறது, ஆக்டேவ்ஸ். அப்போ G3 தான் மத்திய ஸ்தாயி, மிடில் ஆக்டேவ். இப்போ G2ன்னு சொன்னால் கீழ், அதுக்கு கீழ் ஆக்டேவ். அப்போ நாங்கள் இப்படி இருக்கும்போது இது வந்து சரியாக மனிதனுடைய குரலுண்ட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இந்த வீணை இருக்குது. இது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வீணை வந்து மனிதனுடைய குரல், அதாவது இப்போ 5 கட்டைக்கு சான்னு சொன்னால் 5 கட்டை வந்து வழமையாக பெண்கள், அதாவது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து 5 கட்டையில் பாடுவாங்க. இப்போ அவங்க சாண்டு இசைக்கும் போது, இந்த தந்தி சாண்டு இசைக்கும் போது ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து ஸ்பெஷாலிட்டி வீணையிட. அதே மாதிரி வயலினை பார்த்தீங்கன்னா, வயலின் வந்து இப்போ எங்களுக்கு அது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தெரிஞ்சால் கூட ஆதி காலங்களில் பிடில் என்று சொல்லி
எங்களோட நாடுகளில் வாசிக்கப்பட்டிருக்கு பிடில் என்று சொல்லி. இப்போ அதை ஃபிடில் என்று சொல்லி யூஸ் பண்ணுறாங்க அந்த வேர்டை. ஸோ வயலின் என்று பார்ப்போம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நாங்கள் கர்நாடிக் டியூனிங்கே பார்ப்போமே. இப்போ கர்நாடிக் டியூனிங் பார்த்தா சாப்பாசா டியூன் பண்ணியிருப்பாங்க. அந்த சாப்பாசாவில் இப்போ 5 கட்டைக்கே டியூன் பண்ணியிருந்தால் அது வந்து சா மத்தியஸ்தாய் சச்சத்துக்கு போ போடும்போது அது வந்து G4 இருக்கும். இப்போ G4 சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி வீணைக்கு அடுத்த ஆக்டேவ். ஸோ அதாவது இந்த சாவில் இருக்கும். இப்போ வீணை வந்து இந்த சாவில் இருக்கும், வயலின் வந்து இந்த சாவில் இருக்கும். அப்போ இயற்கையாகவே அந்த ரெண்டோட சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சியை விட கூட கேட்கும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சொன்னால் மெல்லிய சவுண்ட், மெல்லிய சப்தம் தடிப்பமான சப்தத்தை விட கூட கேட்கும். அது இயற்கை. ஸோ அப்படி பார்க்கும்போது வயலின் வந்து வீணையை விட ஒரு படி மேலே சவுண்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி புல்லாங்குழல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இவ்வளவு தான் வரும் சைஸ். ஒவ்வொரு ஸ்ருதிக்கும் ஒவ்வொரு விதமாக, அதாவது ஸ்ருதி கூட கூட அதோட சைஸ் சின்ன சின்னதாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்டை புல்லாங்குழல் நல்ல மொத்தமாக ஒரு எவ்வளோ சைஸில் இருக்கும். அதே 5 கட்டைக்கு இங்கே இப்படி வந்துடும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு 5 கட்டை புல்லாங்குழல் எடுப்போமே. 5 கட்டை புல்லாங்குழல் அவர் சா வாஷாருன்னு சொன்னால் அது என்ன நடக்கும்னு சொன்னால் அடுத்த ஆக்டேவ், அதாவது வீணோட ஆக்டேவ் வந்து சஜ்ஜம், வயலின் இங்கே, ஃப்ளூட் வந்து இங்கே. ஸோ அதுவும் வந்து இயற்கையாகவே கூடுதலாக கேட்கும். அப்போ அந்த காலத்துல எல்லாம், அதாவது இப்போ நாங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் வந்து பள்ளிய இசையெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு சினிமா துறையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மைக்கை வச்சுட்டு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை அவங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா துல்லியமாக எல்லாம் கேட்கும். தப்லா கேட்கும், வாய்ப்பாட்டு கேட்கும், ஃப்ளூட் கேட்கும், ஸ்ட்ரிங்ஸ் கேட்கும், எல்லாமே கேட்கும். அது எப்படின்னா ஒரு பெரிய ஹாலில் மைக்கை வச்சுட்டு பக்கத்தில் பாட்டு, அதுக்கு பக்கத்தில் தப்லா, அப்படி அதாவது ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கூடின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பின்னாடி வச்சுருவாங்க. ஸோ அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்படியான பள்ளியத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நேச்சுரலி லவுடராக இருக்கோ சவுண்ட், அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த வீணையில் பார்த்தீங்கன்னா 5 கட்டைக்கு ஸ்ருதி சேர்த்துருக்கு. இப்போ இது வயலின் வந்து G4, ஃப்ளூட் வந்து G5. ஸோ உதாரணத்துக்கு இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்து, அதே போல் மிருதங்கம், பக்கவாத்தியங்கள், தாளவாத்தியங்கள்னு சொல்லுவோம்னா மிருதங்கம் பார்த்தீங்கன்னா அதே மனிதனுடைய குரலுக்கு அதே ஃப்ரீக்வன்சி, சமமான ஃப்ரீக்வன்சி. அது இப்போ ஜிக்கு அது 5 கட்டைக்கு டியூன் பண்ணியிருந்தா அதுவும் சரியாக அந்த G3 தான் ஒலிக்கும். இப்போ இதே நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒரு ஜுகல்பந்தி மாதிரி அப்படி ஒரு ஃபியூஷன் மாதிரி செய்யும்போது இப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். தப்லா எடுத்தீங்கன்னு சொன்னால் தப்லா வாத்தியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே அதோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 கட்டைக்கு டியூன் பண்ணுறாங்க, ஒரு மிருதங்கம் ஒரு தப்லாவும் டியூன் பண்ணும்போது மிருதங்கம் வந்து அதே G3 இருக்கும், நேச்சுரலி தப்லா வந்து G4. அப்போ எது கூட கேட்கும்? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி வந்து கூட கேட்கும். அப்போ மிருதங்கத்தை விட தப்லா வந்து நேச்சுரலி லவுடரான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு உங்களோட கல்லூரிகளில் இசை நிகழ்ச்சி செய்யும்போது இது வந்து ஒரு இன்றியமையாத விஷயங்கள். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொன்னது வந்து சவுண்ட் சம்பந்தமான விஷயமும் இருக்குது, இசை சம்பந்தமான விஷயம் இருக்குது. அதாவது ஒலி அமைப்பும் இசையும் வந்து ஒரு கலந்த விஷயம். ஒலி அமைப்பு சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு ஈஸியாக இந்த விஷயங்களை செய்து கேட்குற ஆடியன்ஸுக்கு வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா வாத்தியங்களுமே சீராக கேட்கும். ஸோ அதான் இந்த விஷயங்கள். ஸோ இன்றைக்கு நாங்கள் இதை பற்றி தெரியாத மாணவர்கள், புதுசாக இன்றைக்கி தான் இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிற மாணவர்களுக்கு சில வேளைகள் இது ஒரு குழப்பமாக இருக்கும்.
குழப்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இதை டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நாங்கள் இந்த திவ்யநாம கீர்த்தனை ஒன்றை பார்ப்போம். இந்த திவ்யநாம கீர்த்தனை வந்து சங்கராபரணம் ராகத்தில் அமைந்திருக்கு. தியாகராஜ சுவாமிகள் இயற்றின ஒரு திவ்யநாம கீர்த்தனை. இந்த ராகத்தை பார்ப்போம் நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பெரும்பாலும் வந்து இந்த ராகம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு மேபி இந்த ராகத்தின் பேர் தெரியாமல் இருக்கும். ஆனால் இது பலவிதமான இசைகளில் இந்த ராகம் பொதுவாகவே பயன்படுத்தப்படுது. இதை வந்து வெஸ்டர்னில் வந்து சொல்லுவாங்க மேஜர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. பிரதானமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இப்போ நாங்கள் வந்து மாயாமாலவை கவுலையில் கற்றுக்கிற மாதிரி வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து இதுதான் ஒரு பிரதானமான ஒரு பேசிக் ஸ்கேல் வந்து. இதை நாங்கள் பார்த்தோம்னா சட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ரீ தைவதம், காக்கலி நிஷாதம், அங்கால சஜ்ஜம். ஸோ இதுதான் சங்கராபரண ராகம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது வந்து கமகம் இல்லாமல் பிளேனா வாசியம். இந்த ஸ்தானம் உங்களுக்கு சரியாக தெரிந்து கொள்வதற்காக வாசித்தது. இதே சங்கராபரணத்தை கமகத்தோட வாசிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வாசி காட்டுறேன். ஆரோகணம் அவரோகணம். சங்கராபரணம் கமகத்தில் ஆரோகண அவரோகணம் பார்த்தோம். இப்போ இந்த திவ்யநாம கீர்த்தனை வர லீலகான லோல அதை வந்து நாங்கள் இப்போ வீணையில் வாசி பார்ப்போம். முதல்ல வந்து ஸ்லோவாக நான் வாசிக்கிறேன். திவ்யநாம கீர்த்தனையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் அதுதான் திருப்பி திருப்பி இதில் சாகித்யங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த இந்த விதமான சுரங்கள் மட்டுமே
தான் மறுபடியும் இந்த ஸ்ட்ரக்சர் வருகின்றது. இது திவ்யநாம கீர்த்தனை என்று சொல்வார்கள். அதாவது இறைவனுடைய நாமத்தை பாடுவதற்காக, அதாவது ஒரு ஒரு ஈஸியான டியூனை போட்டு அது எல்லாராலையும், அதாவது இசை தெரியாதவர்கள் கூட இதை இலகுவாக பாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட கீர்த்தனைகள் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட அந்த வெஸ்டர்ன் நொட்டேஷன் ஏதோ ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். உண்மையில் இது இப்படித்தான். இதில் கமகம் நாங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது இந்த சாகித்ய அமைப்புகள் அப்படி இருப்பதால். ஸோ நான் மறுபடியும் அந்த கீதத்தை வாசி காட்டுறேன். இதே மாதிரி தான் திருப்பி இந்த திவ்யநாம கீர்த்தனை இருக்கும். இப்போ இதே உருப்படியை நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பார்ப்போம். சரி மாணவர்களே, ஒரு சிறுவர் பாடல் பார்ப்போம். இந்த சிறுவர் பாடல் சிவரஞ்சனி ராகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிவரஞ்சனி ராகமும் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். சிவரஞ்சனி ராகத்தில் பார்த்தீங்கன்னா சஜ்ஜம், சதுஸ்ரீ ரிஷபம், சாதாரண காந்தாரம், பஞ்சமம், சதுஸ்ரீ தைவதம். இது நாங்கள் சுரஸ்தானம் பார்ப்போம். சா, சதுஸ்ரீ ரிஷபம், சாதாரண காந்தாரம், பஞ்சமம், சதுஸ்ரீ தைவதம், சஜ்ஜம். இதில் அவரோகணம், நாங்கள் இந்த ராகத்தை இப்படி தனித்தனி ஸ்வரங்களாக வாசித்தால் அந்த ராகத்தின் பாவம் தெரிய வராது. ஸோ அந்த ராகத்தின் பாவம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் கமகமாக அந்த ராகம் வாசிக்கப்பட வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஃப்ரேசஸ் பார்ப்போம். ஸோ இந்த ராகத்தை பாவம், இந்த சிவரஞ்சனிக்குரிய பாவம்
இப்படி கமகமாக வாசிக்கும் போது தான் எங்களுக்கு வெளிப்படும். ஆனால் இந்த இப்போ சிறுவர் பாடல், இந்த சிறுவர் பாடல் வந்து இந்த பாடல்கள் வந்து நாங்கள் அவ்வளவு கமகத்தை வந்து நாங்கள் வந்து சேர்க்க முடியாது. இது வந்து இசை கற்றுக்கொள்ளும் போது ஆரம்பிக்கும் தருவாயில் இது சொல்லிக் கொடுக்கப்படுவதால் இந்த பாடல் வந்து கூடுதலாக நோட்ஸ், அதாவது ஸ்வரங்கள் வாசிப்பதா மாதிரியோ இல்லாட்டி பாடுவது மாதிரியோ தான் அமைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த சிறுவர் பாடலை ஒருக்கா பார்ப்போம், வாசித்து காட்டுகிறேன். நாங்கள் பிளேனா வாசிச்சோம், கொஞ்சம் கிளைடிங், அதாவது ராகத்தின் சஞ்சாரம், மன்னிக்கவும், ஸ்வர சஞ்சாரங்கள், அந்த பா தா, இப்போ அது வந்து காந்தாரத்திலிருந்து தைவதத்துக்கு அப்படியே இழுத்து கிளைடிங் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கிளைட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரியான சிறு சிறு கமகள் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் வந்து முயற்சி செய்து பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்கின்றது, ஏன் ஆரம்ப கட்டங்களில் மாணவர்களுக்கு கமகம் சொல்லிக் கொடுப்பதில்லை என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, பிழையாக அந்த சுரஸ்தானத்தை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளும் போதே பிழையாக அதை நீங்கள் பதிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது பிறகு மாற்றுவது கடினம். இப்போ முடிந்த அளவுக்கு பிளேனாக வாசிட்டு, ஸோ உங்களுக்கே ஒரு தெரியும், இது வந்து நாங்கள் கமகம் வாசிக்கலாம், இல்லை உங்களுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த கமகத்தோடு வாசிக்கிறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சும்மா அதை உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இப்போ வாசிக்காட்டேன். இதே இந்த சிறுவர் பாடலை வந்து கொஞ்சம் கமகத்தோடு வாசிக்கலாம், பார்ப்போம். இது கொஞ்சம் பாவமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு குறை ஒன்றும் இல்லை கண்ணா ஞாபகம் வந்திருக்கும் இந்த ஃப்ரேசஸ் வாசிக்கும் போது. அதே போல் இந்த ராகத்தை நீங்கள் வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளேன் நோட்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு சிறு சிறு கமகங்கள், இப்போ தா வந்து அசைக்கும் போது சாவுக்கு இப்படி அப்படியும் வரலாம் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரியான நுணுக்கங்கள் வந்து நீங்கள் வந்து முதல்ல பிளேன் நோட்ஸை சரியாக எங்கெங்கே சுரஸ்தானங்களுக்கு கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த கமகங்கள் வந்து சரியாக தெரியும். இல்லாட்டி இப்போ சுரஸ்தானம் தெரியாட்டி உங்களுக்கு பிடிக்க கஷ்டம். இப்போ இது சாதாரண காந்தாரம். இப்போ இந்த பொசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வாசிக்கலாம். கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா அந்தர காந்தாரம் போயிடும், இல்லாட்டி ரெண்டு கட்டான் சுரஸ்தானத்தில் வந்து நிற்கும். இப்போ ராகங்கள் வந்து மாறி போயிடும். உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டும். எப்படி, எந்த வகையில் என்று சொன்னால், இப்போ இதான் உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி வசதிகள் இருக்குது. இப்போ எந்த சங்கீதம் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன கீர்த்தனை வேணுமோ, என்ன பாட்டு வேணுமோ, யாரோட பாட்டு, எந்த ராகம், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆர்டிஸ்ட் பாடினது உங்களுக்கு வேணுமென்னு கேட்டால் யூடியூப்பில் போனீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விஷயம் வரும். ஸோ உங்களுக்கு இன்றைய காலத்தில் வந்து மிக இலவான வகையில் அமைந்திருக்கிறது தேடுதல். கொஞ்சம் தேடினீங்கன்னா கிடைத்து விடும். பட் அந்த காலங்களில் அப்படி இல்லை. இப்போ நான் நிறைய என்னுடைய சீனியர் ஆர்டிஸ்ட்
நிறைய சந்திச்சிருக்கிறேன் கலைஞர்கள். அவர்கள் சொல்வார்கள் அந்த காலத்தில் ரேடியோ வந்து ஒரு ஈவினிங்ஸில் வந்து ஒரு 6 மணிக்கு தான் இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு கச்சேரி போடுவாங்களாம். அவங்க எங்கே இருந்தாலும் அந்த காலத்தில் டிவியெல்லாம் இல்லை, ரேடியோவில் எங்கே இருந்தாலும் அந்த 6 மணிக்குள்ளே வந்து வீட்டில் வந்து ஆர்வத்தோடு வந்து கேட்பாங்களாம். இன்றைக்கு எங்களுக்கு அப்படி இல்லை. எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் வேணும்னாலும் நீங்கள் அந்த பாட்டை வந்து கேட்கலாம். ஏண்டா இன்டர்நெட் வசதி எங்களுக்கு இருக்குது. அது எவ்வளவோ லட்சக்கணக்கான பாடல்கள், கீர்த்தனைகளை, கம்போசிஷன்ஸ் நிறைய கொட்டி கிடக்குறது. ஸோ நீங்கள் தான் அதை தேடி அறிஞ்சு கற்றுக்கணும். நாங்கள் இந்த சிவரஞ்சனி ராகத்தில் வீணைக்கு ஸ்பெஷலான ஒரு வாசிப்பு தான் தானம் வாசிக்கிறேன்னு சொல்வார்கள். அந்த தானத்தை வந்து நாங்கள் இப்போ வாசிப்போம் சிவரஞ்சனி ராகத்தில். அதே போல் சங்கராபரணத்தில் தானம் வாசிப்போம்.
சரி பிள்ளைகளே, அதாவது நாங்கள் இன்று பார்த்த விடயங்களில் சிறுவர் பாடலும் திவ்யநாம கீர்த்தனையும் தான் உங்களுக்கு வந்து இந்த பரீட்சைக்கு நீங்கள் முக்கியமாக அதை நீங்கள் வாசி காட்டணும். அதாவது மேலதிக விவரங்கள் உங்களுக்கு ஏன் ஏதாவது இந்த இசைக்கருவியை வந்து வாசிக்கிறது, ஒவ்வொரு இசை நிகழ்ச்சிகளை பற்றி நாங்கள் இதை விளங்கப்படுத்தினோமே என்று சொன்னால், உங்கள் திறன், அதாவது இந்த பரீட்சையை அதாவது இந்த பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைவது மட்டுமன்று இல்லாமல் ஒரு இசை கலைஞனாகவோ நீங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய பெறுபேறுகள், பரீட்சைகள் முக்கியம். இப்போ அதுபோல் சில மாணவர்கள் பரீட்சைக்கு அதை முடித்தோன்னே அதையும் அப்படியே மறந்துடுவார்கள். அப்படி மறக்கப்படுமாயின் இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு சிறந்த இசைக்கலைஞராக மாற்றாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு வாத்தியம், அதாவது எந்த வாத்தியத்திலையும் இல்லை வாய்ப்பாட்டிலையும் வந்து நீங்கள் மேலும் மேலும் சிறந்த ஒரு தரமான ஒரு இசை கலைஞராக வாரத்துக்கும் இது வந்து உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.